ஹரே கிருஷ்ணா. வார்ம் வெல்கம் ஃபார் டுடேஸ் கிருஷ்ணா புக் ரீடிங் செஷன். நம்ம இன்னைக்கு வந்து 22வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். அதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டிய பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் ஆச்சாரியர்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகංශலாகய चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेव श्रीराधा कृष्णपदान् सगगन ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय गो ब्राह्मणहिताय च जगदिदाय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वेष नमः। गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। ஸோ 22வது அத்தியாயம் நேற்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கோபியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய சொத்தத்துக்கு வந்து எப்படி வந்து ஈர்க்கப்பட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மான் மேலே பொறாமப்பட்டாங்க. ஏன்னா அவங்க கணவன் மனைவியா 2 பேர் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. பட் இவங்க எல்லா தடைகளை வந்து மீண்டு வந்து பக்தி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் தேவர்கள், அப்புறம் அசைவன அசையாதவை எல்லாமே வந்து அவருடைய புல்லாங்குழல் ஓசைக்கு வந்து ஈர்க்கப்படுகிறது. அப்புறம் இந்த புல்லாங்குழல் பார்த்தீங்கன்னா ஒரு உலர்ந்த மூங்கில் இல்லையா, அதனால அவங்க தாய் வந்து என்னோட மகன் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் இருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. அது மாதிரி நம்மளும் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு அத்தியாயத்துக்குள்ள போகலாம். ஸோ இந்த கோபிகளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய உயர்ந்த குடும்பத்தில் பிறக்கல. சாதாரண கிராமத்து பெண்கள், படிப்பறிவு அவ்வளோ இல்லாதவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் மேலவும் சதா காலமும் பக்தி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து சிறந்த பக்தின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு பரிந்துரைக்கிறார். ஸோ அதனால அந்த பக்தியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். பிரஜவாசிகளுடைய பாதசோட வந்து பின்பற்றணும் நம்ம. சரிங்களா? ம். அவங்க
க கடு அவங்க எப்படி வேதங்கள் கத்துக்கிட்டாங்கன்னா, அங்க ஊர்ல இருக்க பிராமணர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. அது மாரி நம்ம அங்கீகரிக்கப்பட்ட குரு கிட்ட இருந்து நம்ம வேதங்கள கத்துக்கணும். சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாத கோபி பெண்களின் ஆடைகளை திருடுதல். யார் திருடுறாங்க? கிருஷ்ணர் திருடுறாங்க. கோபிகளுடைய ட்ரெஸ்ஸ வந்து திருடுறாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ப என்னென்ன காலம் பார்த்தோம். வெப்பம், இல்லாட்டி சம்மர், அப்புறமா வந்து மழைக்காலம் பார்த்தோம். இலையுதிர் காலம் பார்த்தோம். இல்லைங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து ஆ அதாவது அவங்க வயசு பார்த்தீங்கன்னா 10 டூ 12 14 வயசு இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் வந்து துர்கா தேவியும், சிவனும் நோக்கி தவம் வழிபாடு பண்றாங்க. எதுக்கோசம்ன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்து ஒரு நல்ல அ கணவன் கிடைக்கணுன்றதுக்கோசம் அ இந்த கன்னி பெண்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது அந்த பருவம். எந்த சீசன்ல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமந்தான்ற பருவத்தில நடக்குது. அந்த ஹேமந்தா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பன்னா இந்த குளிர்காலத்துக்கு முன்னாடி இருக்குது தான் வந்து ஹேமந்த பருவம்ன்னு சொல்றாங்க. அங்க வந்து அ அந்த ஹேமந்த பருவத்தின் முதல் மாசம் பேரும் பார்த்தீங்கன்னா, அக்ரஹயனா அக்ரஹயனா ஓகேங்களா? அதாவது அக்டோபர் டூ நவம்பர் அந்த மாதத்துல வரும். சரிங்களா? ஸோ நம்ம இங்க ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது என்ன? குளிர்காலத்துக்கு அடுத்தது வரக்கூடிய ஹேமந்த பருவத்துல வந்து கன்னி பெண்கள் வந்து துர்கா தேவிக்கு பூஜை பண்றாங்க. இந்த துர்கா தேவிக்கு அம் இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா, காத்யாயினி. ஸோ காத்யாயனி விரதம் இருக்கிறாங்கன்னு நம்ம பொதுவா கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அதுதான். துர்காதேவிக்கு இன்னொரு பெயர் காத்யாயனி. காத்யாயனி விரதம் வந்து இந்த கோபி கன்னி பெண்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ எந்த மாசத்துல? ஹேமந்த மாசத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவிஷ்ய அன்னா அதாவது அவிஷ்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசி பருப்பும், அரிசியும் சேர்ந்து ஒரு வேக வச்சு சாப்பிடுவாங்க. அதில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மஞ்சள் போட மாட்டாங்க. சில எந்த ஒரு ம் மசாலா ஐட்டமும் சேர்க்காம அத வந்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சடங்கு. இத மாரி பண்ணா எதுக்கோசம் இத பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாரி சாப்பிடுறதுனால இந்த உணவு அந்த உடல வந்து சுத்திகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அந்த விரதத்த இருக்கிறதுக்கு முன்னாடி உடல சுத்தம் செய்றாங்க. ஸோ நம்ம சொல்றோம் இல்லைங்களா? பாடி, மைண்ட் அண்ட் வேர்ட் இந்த 3யும் கடவுளுடைய விஷயத்துல ஈடுபடுத்தணும்னு. அது மாதிரிங்க உடல சுத்தப்படுத்துறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில எழுந்துப்பாங்க. அதிகாலையில எழுந்துட்டு போய் யமுனை நதியில வந்து குளிப்பாங்களாம். குளிச்சுட்டு இந்த காத்தியானி விரதத்த மேற்கொள்வாங்க. ஓகேங்களா? ஸோ போம்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு பொருட்களால ஆனது. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா, யமுனை கரையில இருக்கக்கூடிய மணலால ஒரு விக்கிரகத்த உருவாக்குறாங்க. அப்புறம் வேற எதுலலாம் வந்து நம்ம கடவுள உருவாக்கலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆ தங்கம், ஓகே. அ அப்புறம் வந்து ஏதாவது ஒரு உலோகம், அ விறகு வுட் அதாவது விறகு கட்டையில பண்ணலாம். அப்புறம் வந்து மண்ல பண்ணலாம். கற்கள்ல பண்ணலாம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? கோயில்ல சிலைகள் வந்து கல்களா இருக்கும். சில இடத்துல வந்து பஞ்சலோக உற்சவ மூர்த்திய பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அது மாரி எதுன வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணலாம். அப்புறம் வந்து மானசீகமா கூட நம்ம கடவுள வந்து தியானிக்கலாம். மானசீகமா அவருக்கு ஒரு அ உருவம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது மாரி பண்ணி அவங்க வந்து நம்ம வழிபடணும். அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ற விஷயத்துக்கு வந்து மாயாவாதி, தத்துவவாதிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன அருவ வழிபாடு. உருவமே இல்லன்னு அப்படின்னு சொல்றாங்களா, நீங்க இதெல்லாம் வந்து கற்பனையா செய்றீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா, இது வேதங்கள்ல சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஆ இத வந்து வேதங்கள் வந்து பரிந்துரைக்குது. அதனால வந்து தவறுமே இல்ல. அறிவில்லாத இந்த அறிவுவாதிகள், தத்துவவாதிகள் தான் கடவுளுக்கு உருவம் இல்ல. நீங்கலாம் வந்து கற்பனை பண்ணி பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மணமாகாத கன்னி பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, டெய்லி போயிட்டு காத்தியானி விரதம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ சந்தன குழம்பு, சந்தன கூழ் சந்தனத்த வந்து கூழ் மாரி பண்ணிட்டு, அத வந்து கடவுளுக்கு ஆ பூசி விடுவாங்க. அப்புறம் வந்து மாலைகள், தூபங்கள், விளக்குகள், பழங்கள், தானியங்கள், அப்புறம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து காணிக்கையா குடுப்பாங்க. அவங்களுக்கு வச்சுட்டு வணங்குவாங்க. வழிபட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, "எங்கள வந்து ஆசீர்வதிங்கன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப எந்த மாரி பிரார்த்தனை வைக்கிறாங்க பாருங்க, காத்தியாயனி தேவிட்ட. அ
எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பரமபுருஷ பகவான் இருக்காரு இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ பரமபுருஷன் உயர்ந்த வெளிப்புற சக்தி. ஃபர்ஸ்ட்டு வந்து துர்கா தேவிய வந்து அட்ரஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? பரமபுருஷனின் உயர்ந்த வெளிப்புற சக்தி. துர்கா தேவி யாரு? கிருஷ்ணருடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி இல்லையா? நீங்க வந்து மாயா சக்தி. நீங்க இந்த ஜட உலகத்த வந்து நல்லா கட்டுப்படுத்துறீங்க. தேவியே! எங்க மீது தயவு செய்து கருணை காட்டுங்க. நாங்க வந்து என்ன ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா, நந்த மகாராஜாவுடைய மகன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அதனால எங்களுக்கு அத நிறைவேத்தி குடுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. என்ன இந்த வைஷ்ணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து தேவதேவர்கள் வழிபாட்ட வந்து பரிந்துரைக்க மாட்டாங்க. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ குறிப்பா நரோத்தம தாஸ வந்து அதன வந்து கண்டிச்சு தடை செய்றார். யார் எந்த வைஷ்ணவர்களும் தேவதேவர்கள் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஆ இந்த பட் இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்ப வந்து அது ரெக்கமெண்டட்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப கிருஷ்ணர அடையணுன்றதுக்கோசம் அந்த தேவ வழிபாடு பண்ணனா அது கரெக்ட். அது தப்பே இல்ல. அதே மாரி தான் இங்க கோபியர்கள் என்ன பண்றாங்க, துர்காதேவிய எதுக்கு வழிபடுறாங்க? கிருஷ்ணர் மேல இருக்கிற பாசத்தினால வழிபடுறாங்க. நாங்க வந்து அவர அடையணும். அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அதனால இது வந்து ஒரு தடை இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்து கிருஷ்ணர அடையணுன்றதுக்கோசம் யார வேணா பிரார்த்தனை பண்ணலாம். தேவதேவர்கள பிரார்த்தனை பண்றதுனால தவறு இல்லை. ஓகேங்களா? ஆனா பொதுவா இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சில ஆசீர்வாதம் வேண்டி இந்த தேவதேவர் வழிபாட ஏத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ கோபியர்களின் மிக சிறந்த பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரை தன்னுடைய கணவர்களாக அடையணும்னு சொல்லிட்டு இந்த விரதம் 1 மாசம் முழுமையா கடைபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் வந்து அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குளிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ கோபியர்கள் எல்லாம்னா ஒருவர் அப்படி எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் களைந்துட்டு மரத்து மேல வச்சுடுவாங்க. ஒருத்தருக்கு கைய பிடிச்சுக்கிட்டு அந்த யமுனையில வந்து சத்தமா பாட்டு பாடிட்டு, பெண்கள் வந்து குளிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து பொதுவா இது ஒரு வழக்கம். எங்க பெண்கள் குளிக்கிறாங்களோ, அந்த இடத்துல வந்து ஆண்கள் வரமாட்டாங்க. அதுக்கு வந்து தடை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னும் அந்த இத நம்ம பார்க்குறோம். ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி குளிச்சாங்கன்னா, ஃபுல் நிர்வாணமா குளிச்சாங்க. எந்த ஒரு துணியும் இல்லாம குளிச்சாங்க. ஓகேங்களா? இந்த இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா, திருமணம் ஸோ, திருமணம் ஆகாத இந்த இளம் பெண்களுக்கு வந்து பரமபுருஷ பகவான் வந்து அவங்கள விரும்பக்கூடிய விஷயத்த அடையணுன்றதுக்கு பு அடையணுன்றதுக்கோசம் அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. ஏன்னா, பரமபுருஷ பகவான் எல்லாருடைய இருதயத்துல இருக்காரு இல்லையா? அதனால அவர் என்ன பண்றாரு, அவங்க மனச புரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசைகள நிறைவேணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் செய்கிறார். அப்போ மாசம் கடைசியில ஆயிடுச்சு. அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஸோ, கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட நண்பர்களுடன் வராரு. அப்போ கிருஷ்ணருக்கு நமக்கு தெரியும் இன்னொரு பேர் யோகேஸ்வரா. எத்திர யோகேஸ்வரான்னு படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தனது மாயா சக்திகளின் எஜமானர். அதனால அவர யோகேஸ்வரான்னு சொல்றோம். ஸோ தியானம் செய்வதன் மூலம் யோகிகள் மற்ற மனிதர்களின் மனத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி மாரி கிருஷ்ணரே வந்து ஒரு யோகியே வந்து அந்த மிஸ்டிக் பவர் வச்சுட்டு வேற ஒருத்தவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கும்போது, பரமபுருஷ பகவானால தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அவங்களோட விருப்பத்த தெரிஞ்சுட்டு, அத நிறைவேத்தணுன்றதுக்கோசம் அந்த சமயத்துல அங்க வந்து வராரு. என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆடைகள எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னுடைய புஜத்து மேல போட்டுக்கிறாரு. ஷோல்டர் மேல போட்டுட்டு, தோள் மேல போட்டுட்டு போறாங்க. சார் ஓகே. அப்போ வேற மரத்துல போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ வந்து அவரு பேசுறாரு பாருங்க. "என் அன்பான பெண்களே, இங்க பாருங்க. ஒருத்தர் நீங்க என்ன பண்ணுங்க, தனியா வந்து எனக்கு என்கிட்ட உங்க ஆடைகள்ல இருக்கு. அத வந்து எடுத்துக்கோங்கன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? ஆ நான் உங்ககிட்ட வந்து ஜோக்கெல்லாம் சொல்லல. அ ஜ நகைச்சுவை செய்யல. உண்மைய தான் பேசுறேன். நீங்க எனக்கு தெரியும். நீங்க 1 மாசமா இந்த காத்தியாயனி தேவி விரதத்த இருந்துட்டு இருந்தீங்க. ஆ இருக்கீங்க. எனக்கு வந்து உங்க கூட அ நகைச்சுவை பண்ணணும், விளையாடணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. எல்லாரும் ஒரே சமயத்துல வராதீங்கன்னு வேற சொல்றார். தனித்தனியா வாங்க. நீங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் முழுமையான அழகை பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால், நீங்கள் அனைவரும் மெல்லிய இடுப்புகளை கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை தனியாக வருமாறு கேட்டுக்கொண்டேன். இப்போது தயவு செய்து இணங்குங்கள்.
ஸோ அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் தனித்தனியா தான் வரணும், குரூப்பா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ தண்ணீர்ல இருந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து இது மாரி நகைச்சுவையா பேசுறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த வேண்டுகோள வச்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சுச்சு. ஏன்னா, அவர் தான் அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை? அவர் தான் கணவனா கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இல்லையா? ஏற்கனவே அவர் மேல ரொம்ப அன்பு இருந்துச்சு, காதல் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாம் இப்படி சொன்ன உடனே வெட்கம் வந்துச்சு. ஸோ ஒருத்தர ஒருத்தர பார்த்துக்கிட்டாங்க. ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிர்வாணமா இருந்ததுனால வெளிய வர முடியல. அவங்க ரொம்ப நேரமா தண்ணியிலே இருந்தாங்க. அந்த குளிர்னால அவங்களுக்கு என்ன ஆச்சு? நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த கோவிந்தரின்வான மகிழ்ச்சியான, நகைச்சுவையான வார்த்தை கேட்டதில் அவள் மனம் வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியால் கலங்கியது. ஓகே. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. பட் அவங்க என்ன பேசுறாங்க பாருங்க, கிருஷ்ணர் கிட்ட, "நந்த மகாராஜன் மகனே, நீங்க தயவு செய்து கேலி செய்யாதீங்க. இது வந்து அநியாயமாகும். நீங்க அ மரியாதைக்குரிய பையன். ஏனென்றால் நந்த மகாராஜா மகன் நீங்க. ஸோ எங்களுக்கு வந்து மிகவும் அன்பானவர். எங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா, இந்த நகைச்சுவை வச்சுக்கிட்டு எங்க கூட விளையாடிட்டீங்க. நாங்க இப்ப வந்து குளிர்ந்த நீர்ல இருக்கிறதுனால ரொம்ப நடுங்கிட்டு இருக்கோம். தயவு செய்து நீங்க எங்களுடைய ஆடைகள உடனடியா குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ, மறுபடியும் வந்து அவர்கிட்டயே அன்பா இன்னும் ஃபர்தரா ரெக்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது எங்களுக்கு பிரியமான அன்புள்ள ஷியாமசுந்தரே, நாங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நித்திய சேவகர்கள். ஓகேவா? நீங்கள் எங்களுக்கு என்ன கட்டளையிட்டாலும் சரி, அந்த மத கடமையா எடுத்துட்டு நாங்க செய்யறதுக்கு வந்து தயாரா இருக்கோம். அதுல வந்து எந்த ஒரு தயக்கமே இல்ல. ஆனா, நீங்க இப்ப வந்து என்ன பண்ணணும், குடுக்கலைன்னா நாங்க என்ன செய்வோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நந்த மகாராஜா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். புகார் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. நந்த மகாராஜ் இன் கேஸ் வந்து உங்க அப்பா ரொம்ப செல்லப்பா பிள்ளன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையில எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க என்ன பண்ணுவோம்னா, கம்சன் கிட்ட போயிட்டு புகா புகார் செய்வோம். ஸோ அதனால நீங்க எங்களுடைய துணிய குடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ இது மாரி இந்த கோபியர்கள் கேட்கறாங்க. ஓகே. ஸோ ஸோ இப்படிலாம் பேசுறத கேட்டுட்டோனே கிருஷ்ணர் என்ன பேசுறாரு? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஒருத்தர் ஒருத்தரா வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். வந்து உங்கள் திங்ஸ வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். இல்லையா? நீங்க நான் நினைக்கிறேன், நீங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நித்திய சேவகர்கள். ஓகே. ஸோ நான் எத சொன்னாலும் நீங்க அந்த கட்டளைய வந்து நிறைவேத்துறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அதனால மறுபடியும் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய சிரிச்ச முகத்தோட ஒருத்தர் ஒருத்தரா வாங்க. வந்து உங்க ஆடைகள எடுத்துட்டு போங்க. இப்ப நீங்க வரல, நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, எங்க அப்பாக்கு இல்லைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? ஏன்னா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா வயதானவர். எனக்கு எதிரா எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய மாட்டார் நந்த மகாராஜா. எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஆம். இப்ப வந்து கோபியர்கள் வந்து இவரு இவ்ளோ அளவுக்கு பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி கிருஷ்ணர்கிட்ட இவ்ளோ வலிமை இருக்கு, உறுதி இருக்கிறத பார்த்துட்டு கோபியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிய ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு வேற வழியே இல்லன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா நீரிலிருந்து வெளிய வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிர்வாணமா இருக்கிறனால தன்னுடைய கைகள வந்து அந்தரங்க பகுதி மேல வச்சுட்டு முன்னாடி போறாங்க. ஓகே. அந்த தோரணைகள் அவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த ஆ இந்த காட்சி வந்து ரொம்ப தூய்மையானது. ஓகேவா? பகவான் கிருஷ்ணர் உடனடியாக அவர்களால் மகிழ்ச்சி அடைந்தார். ஸோ கிருஷ்ணர் தங்களை வந்து கணவராக பெற வேண்டும் சொல்லிட்டு இந்த கார்த்தியானி விரதம் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த விரதத்துடைய பலன் வந்து அந்த மாச கடைசியிலே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ இது மாரி எப்பவுமே வந்து ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, தன் கணவன் முன்னாடி தான் வந்து நிர்வாணமா இருக்க முடியும். ஸோ இந்த கோபியர்கள், திருமணம் ஆகாத கோபியர்கள் கிருஷ்ணர் தங்களை கணவராக விரும்பினார்கள். அவர்களின் விருப்பத்தை இந்த வழியில் நிறைவேற்றினார் பகவான் கிருஷ்ணர். ஸோ அதனால அவர்களால் மகிழ்ச்சி அடைந்த அவர், அவர்களின் ஆடைகளை தோளில் ஏந்தி பின்வருமாறு பேசத் தொடங்கினார். என்ன சொல்றாரு? என் அன்பான பெண்களே, நீங்க வந்து என்ன பண்ணீங்க? இந்த யமுனையில வந்து நிர்வாணமா குளிச்சிட்டீங்க. அதனால ஒரு குற்றத்த செஞ்சுட்டீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? வருண வருண தேவன் வந்து ரொம்ப அதி அதி
திருப்தி இல்லாம இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து அ மன்னி அ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரு சொன்னத கேட்டுட்டு, வருண தேவனுக்கு முன்னாடி இந்த பெண்கள்லாம் போயிட்டு அவர வந்து அ வணங்கி, "நாங்க செஞ்சது தவறு. அ எங்கள மன்னிச்சு விடுங்கன்னு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்கலாம் வந்து எளிமையான அ ஆத்மாக்கள். அதனால கிருஷ்ணர் சொன்னத கேட்டு வருணன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ, இப்படி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அவங்க கிட்ட ரொம்ப அன்பாவும் ஆ இருந்தார். கிருஷ்ணரின் மிகுந்த அன்பர்களாகவும், அவருக்கு கீழ்ப்படிந்துள்ள சேவகர்களும் கோபிகள் இருக்காங்க. ஓகேங்களா? ம். இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நத்திங் கேன் கம்பேர் வித் த கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த கோபிஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் இது சென்டென்ஸு. கோபியர்களுடைய கிருஷ்ண உணர்வோட எதையுமே நம்மளால ஒப்பிடவே முடியாதாம். ஓகேங்களா? இந்த கோபியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வருணனையோ அல்லது வேறு எந்த தேவரையோ பொருட்படுத்துவதே இல்லை. யார பத்தியும் அவங்க வந்து கேரே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? கிருஷ்ணர மாத்திரம் திருப்திப்படுத்தணும். அதுதான் அவங்களுக்கு தேவ. ஓகேங்களா? ஸோ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மிகவும் நன்றி உணர்வு பெற்று திருப்தியா இருந்தாரு. அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப திருப்தியா இருந்தாரு. அப்போ உடனடியா அவங்களுடைய துணிகள ஒருத்தருக்கு ஒருத்தருக்கா குடுத்தாரு. ஓகேங்களா? கிருஷ்ணர் இளம் திருமண கோபியர்களை ஏமாற்றி அவர்களை தன் முன் நிர்வாணமாக நிற்க வைத்து, அவர்களை நகைச்சுவையாக பேசி மகிழ்ந்தாலும், அவர்களை பொம்மை போல நடத்தி, அவர்களின் ஆடைகளை திருடி திருடியா திருடியாலும் அவர்கள் இன்னும் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். அவருக்கு எதிராக ஒருபோதும் புகார் அளிக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க போயிட்டு வாங்கிட்டாங்க. அவர் வந்து தன்னை வந்து வெறும் பொம்மை மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. இருந்தாலும் அவர் வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கோபிகள் கிருஷ்ணர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்ல. அ ஓகேவா? இந்த ஆட்டிட்யூட் இருக்கு இல்லையா? அந்த கோபிகர்களுடைய மனப்பான்மை இருக்கு இல்லையா? அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, "என் அன்பான பகவான் கிருஷ்ணரே, நீங்கள் என்னை தழுவிக் கொள்ளலாம் அல்லது உங்கள் காலடியில் என்னை மிதிக்கலாம். என் முன் ஒருபோதும் இல்லாமல் என்னை மனமுடைந்து போகச் செய்யலாம். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் உங்களுக்கு செயல்பட முழு சுதந்திரம் உள்ளது." அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோபிகள், ஸ்திரீகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மனப்பான்மை பாருங்க. அத பார்த்துட்டு சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, "நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது நீங்க வந்து என்ன தழுவிக்கலாம். ஓகே. ஆலிங்கனம் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லைன்னா கால்ல போட்டு மிதின்னு மிதிக்கலாம். இல்லையா, அ என் மனசு உடையிற மாதிரி, என்ன கஷ்டப்படுத்துற மாரி ஏதாவது ஒரு செயல நீங்க செய்யலாம். உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குது. நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, இவ்ளோலாம் நடந்த பிறகும் பார்த்தீங்கன்னா, அந்த பக்தன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் கதின்னு இருக்கணும். இல்லையா? எல்லா செயல்களையும் மீறி, நீங்கள் என்றென்றும் என் இறைவன். எனக்கு உங்கள விட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வேற கதி இல்லன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யும்படி விவரிக்கிறார். ம். நீங்க தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை செய்யணும். இது சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ஓகே. இந்த மாரி தான் கோபியர்கள் வந்து அவங்க கிருஷ்ணர அணுகுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கோபியர்களிடம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அ ஆ அவரை தங்கள் கணவராக பெற விரும்புவதால் அவர்களிடம், "என் அன்பான நல்நடத்தை கொண்ட பெண்களே, நீங்கள் என் மீது கொண்ட விருப்பத்தை நீங்கள் ஏன் காத்யாயனி தேவியை வணங்கினீர்கள் என்பதை எல்லாம் நான் அறிவேன். நீங்க எதுக்கு இந்த விரதம் இருந்தீங்க? நீங்க என் மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியும். ம். உங்கள் செயலை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? இங்க என்ன சொல்றாருன்னா, ஒருத்தருக்கு கடவுள் மேல வந்து காமம் இருந்தா கூட, அந்த காமத்தை அவர் ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு விதை இருக்கு, அத வறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது முளைக்காது இல்லையா? ஸோ இங்க கிருஷ்ணர் கிட்ட எந்த உறவு வச்சிருந்தாலும், எந்த செயல்கள் செஞ்சாலும் அது வந்து சாதாரண கர்மாவை போல இருக்காது. ஒரு வேலை நம்ம ஒரு கர்மா சாதாரணமா கிருஷ்ண உணர்வு இல்லாம ஒரு வேலை செஞ்சா அது ஒரு பலன் குடுக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓட செய்யக்கூடிய செயல்களால நமக்கு எந்த கர்மாவும் வராது. எப்படி வந்து அ வறுத்த விதை வந்து முளை விடாது இல்லையா? மரமா வராது, செடியா வராது. அது மாரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பிரம்ம சம்ஹிதையில ஒரு கூற்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்மாணி நிர்த்த நிர்த்தஹதி
கிந்துச்ச பக்தி பாஜம். ஒவ்வொருவரும் தங்கள் பலநோக்கு செயல்களால் கட்டுப்பட்டவர்கள். ஆனால் பக்தர்கள் இறைவன் திருப்திக்காக முழுமையாக செயல்படுவதால் எந்த எதிர்வினையும் அனுபவிப்பதில்லை. அதனால தான் வேதங்கள் என்ன சொல்றது, நம்ம என்ன செயல்கள் செஞ்சாலும் கிருஷ்ண உணர்வோட செய்யணும். அதனால வரக்கூடிய பாவ, புண்ணிய விளைவுகள் எல்லாத்துலயும் இருந்து நம்மள காப்பாத்துறாரு. ஓகேங்களா? ஆ அகர்மிகளா நம்ம இருக்கணும். ஓகேங்களா? கர்மிசாவும், விகர்மிசாவும் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ இந்த சாதாரண கிருஷ்ணரை பற்றிய கோபிகள் அணுகுமுறை இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோபியர்கள் வந்து எப்படி அணுகுறாங்க? கிருஷ்ணர காமத்தின் எண்ணத்தோட அணுகுறாங்க இல்லையா? சாதாரண பெண்களின் காம ஆசைகள போல இத கருதக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறார். ஓகே. ஸோ சாதாரண பெண்களுக்கும் இந்த கோபி ஸ்திரீகளுடைய எண்ணங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு. அதற்கான காரணத்த வந்து கிருஷ்ணரே இங்க வந்து விளக்குறாரு. கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டில் ஈடுபடும் செயல்பாடுகள் எந்த ஒரு பலநோக்கு செயல்களுக்கு அப்பாற்பட்டவை. எந்த ஒரு செயலும் கிருஷ்ணருக்கோசம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது பலனு நோக்கு செயல்கள் அல்லன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் என்ன சொல்றாரு? "என் அன்பான கோபிகளே" கிருஷ்ணர் வந்து தொடர்ந்து பேசுறார். "என்னை உங்கள் கணவராக பெற வேண்டும் என்ற உங்கள் விருப்பம் நிறைவேறும்." ஓகேங்களா? ஏனென்றால் இந்த ஆசையுடன் தான் நீங்கள் காத்தாணி தேவியை வழிபட்டீர்கள். அடுத்த இலையுதிர் காலத்தில் நெக்ஸ்ட் வரப்போற ஆட்டம் சீசன்ல வந்து நான் உங்கள சந்திக்க முடியும். அப்போ வந்து உங்கள நீங்க வந்து என்ன வந்து கணவரா வந்து அனுபவிப்பீங்க. அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார். ஓகேவா? அப்புறம் இதெல்லாம் பேசிட்டாரா, அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னோட மாடு மேய்க்கும் சிறுவர்களோட என்ன பண்றாரு, அங்கிருந்து போறார். ஆ தஞ்சம் புகுந்து மிகவும் சில மரங்களின் நிழலில் தஞ்சம் புகுந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அப்புறம் விருந்தாவனவாசிகிட்ட வந்து பேசுறாரு. "என் அன்பான ஸ்தோக கிருஷ்ணரே, என் அன்பான வருத்த வருத்தப்பாரே, பத்ரசேனரே, என் அன்பான சுதாமாரே, என் அன்பான சுபலரே, என் அன்பான அர்ஜுனரே, என் அன்பான விசாலரே, என் அன்பான ரிஷபாரே, பிருந்தாவனத்தின் இந்த மிகவும் அதிர்ஷ்டசாலியான மரங்களை பாருங்கள்." அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸ்தோக கிருஷ்ணர், வருத்தப்பா, பத்ரசேனா, சுதாமா, சுபாலா, அர்ஜுனா, விசாலா, ரிஷபா. இவங்க கிட்டலாம் சொல்றாங்க, "இந்த பிருந்தாவனத்துல மரங்க பாருங்களேன், எவ்ளோ அதிர்ஷ்டமா இருக்கு, அதிர்ஷ்டசாலியா இருக்குன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே. ஸோ, ஆ இந்த இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய உயிர்வாழிகளுக்கோசம் தன்னுடைய வாழ்க்கையே வந்து அர்ப்பணிச்சிருக்கு. இந்த உயிர்வாழிகள் நல்லா இருக்கணுன்றதுக்கோசம் தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது பாரு எவ்ளோ பெரிய சூறாவளி, மழை, காற்று, வெப்பம் வந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு, ம் அத வந்து என்ன பண்ணுது? எப்பவுமே சோர்வாகாம நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து அடைக்கலம் குடுக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, மரத்த வந்து புகழ்ந்து பேசுறார் கிருஷ்ணர். ஓகேங்களா? என் அன்பான நண்பர்களே மறுபடியும் சொல்றார் பாருங்க. இந்த பிறவில இந்த மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மகிமைப்படட்டும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவங்க எல்லாரையும் அவர்கள் மற்றவர்கள் ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அங்க வரக்கூடிய பறவைகள், ஆ சின்ன சின்ன பூச்சிகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள், விலங்குகள் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து தஞ்சத்த குடுக்குது இல்லையா? ஸோ, அதனால அது மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அ அவர்கள் தங்களை அணுகுபவர்கள் ஒருபோதும் தர்மத்தை மறுக்காத உன்னதமான உயர்ந்த தொண்டை மனிதர்களைப் போல இருக்கிறார்கள். எப்படி மனுஷன் வந்து பெஸ்ட் திங்ஸ் தானே பண்ணுவான். அது மாரி இவங்க பண்றாங்க. மனிதன் வந்து என்ன பண்ணுவான்? தான தர்மங்கள்லாம் பண்ணுவான் இல்லையா? இந்த மனித சமுதாயத்துக்கு என்னென்ன குடுக்குது? இலைகள் குடுக்குது, பூக்கள் குடுக்குது, கனிகள், நிழல், வேர், பட்டை, சுவை சாறுகள், எரிபொருள் எல்லாம் பல வகையான வசதிகள வந்து இந்த மனித அவனுக்கு குடுக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான வாழ்க்கையின் சரியான எடுத்துக்காட்டு. ஸோ, இந்த மரம் எப்படி வந்து எல்லாருக்கும் பயன்படுத்துதோ, அதே மாரி நம்மளும் வந்து நம்ம இந்த வாழ்க்கைய வந்து கிருஷ்ண உணர்வுல வாழ்ந்துட்டு, நெறைய பேருக்கு போயிட்டு கிருஷ்ணர குடுக்கணும். இந்த மரம் எப்படி எல்லா விஷயத்த குடுக்குது. அது மாதிரி. ஸோ, எல்லா உயிரினங்கள் வந்து நன்மை அடையறாங்க. அதே மாரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய உடல், மனம், செயல்பாடுகள், அறிவு எல்லாத்தையும் கிருஷ்ணர் மேல தான் வைக்கணும். ஓகேங்களா? அவர பற்றி வந்து தியானம் பண்ணணும். ஸோ, பிற உயிரினங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறோம். ஓகே. அப்படியாப்பட்டவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நோபல் பர்சன் உன்னதமான மனிதன். ஓகேங்களா?
அப்புறம் இப்படி வந்து இப்ப நடந்து போயிட்டே இருக்கிறாரு கிருஷ்ணர் யமுனை நதிக்கரையில. போகும்போது அந்த மரத்தோடைய கிளைகளையும், இலைகளையும், பழங்களையும், பூக்களையும் தொட்டுக்கிட்டு போறார். ஓகே. ஸோ அதெல்லாம் பாருங்க எவ்வளோ அளவுக்கு நல்ல செயல்கள செஞ்சுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அத வந்து புகழ்றாரு. யார? மரத்த. ஓகேங்களா? மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மனிதாய சமுதாயத்துக்கு வந்து சில நன்மை செயல்கள் செய்வாங்க. ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்த செய்வாங்க. அவங்கவங்க கருத்து வேறுபடும். ஆனா, பொதுவா மக்களுக்கு வந்து நித்திய நன்மைக்கு வந்து வழங்கணும்னா என்ன பண்ணணும்? கிருஷ்ண பக்தி இயக்கத்த தான் நம்ம பரப்பணும். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அ சமுதாயத்தில வந்து அன்னதானம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ப்ளூ கிராஸ் சொசைட்டி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இலவச ஹாஸ்பிட்டல் திறந்து வைப்பாங்க. இல்லையா? அநாத ஆசிரமம் செஞ்சு திறப்பு வைப்பாங்க. யாருக்கு படிக்க முடியலையோ அவங்களுக்கு வந்து இலவச கல்வி திட்டம் குடுப்பாங்க. ஸோ இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா, பலவிதமான திட்டங்கள மனிதனுக்கோசம் பண்றான். பிற உயிரினங்களுக்கும் பண்றான். ஸோ இந்த மனிதனுக்கு வந்து எது சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணய எடுத்துட்டு போய் குடுக்குறது. ஸோ இந்த கிருஷ்ண இயக்கத்த வந்து நம்ம பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. ஓகேவா? நம்ம இந்த இயக்கத்த பறக்கறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். சைத்தன்ய மகாபிரபு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைஸ் பண்றார். நம்ம எப்படி இருக்கணும்? இந்த கிருஷ்ண பக்திக்கு நம்ம வந்துட்டோம்னா, நம்ம எப்படி இருக்கணும்னா, ரொம்ப பொறுமையா இருக்கணும். எப்படி? பொறுமையாவும், பணிவாவும் இருக்கணும்னு சொல்றார். "புல்ல போல பணிவாவும், மரத்த போல சகிப்புத்தன்மையோடு இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ மரத்தின் சகிப்புத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளால வந்து தாங்க முடியாது. அத போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரத்தில யாராவது ஒரு உளி போட்டு, ஆணி போட்டு அடிக்கலாம். இல்ல ஒருத்தன் வந்து சிசில் வச்சு ஏதாவது வந்து ஒரு படத்த வரையலாம். என்னன்னாலும் பண்ணலாம். இல்லையா? பட் அது என்ன பண்ணுது? பொறுமையா சகிச்சுட்டு இருக்குது. யார் என்ன பண்ணாலும். அதே மாரி புல்லு யார் மிதிச்சாலும் கொஞ்ச நேரத்துல அமைதியா மேல வந்துடுது. மிதிக்கும்போது கீழ போது, அப்புறம் வருது. அது மாரி இன்னும் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? கிருஷ்ண பக்தர்கள் வந்து எல்லாருக்கும் மரியாதை குடுக்கணும். தனக்கு மரியாதை யாரு குடுக்கணும்னு எதிர்பார்க்கவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? மரத்தினுடைய சகிப்புத்தன்மை நமக்கு வரணும். ஓகேங்களா? இதுதான் டீச்சிங்ஸ் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட இருக்கு. ஸோ அவங்களுடைய சிஷ்யர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. அதனால வந்து அவங்க என்ன ஆனாங்க? வெற்றி அடைந்தார்கள். அப்புறம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, யமுனை நதிக்கரையிலிருந்து பிருந்தாவன காட்டுக்குள்ள போனார். ஓகே. அங்க போயிட்டு உட்காந்துட்டு ஒரு அழகான இடத்துல உட்காந்துக்கிறாரு. பசுக்களையும் யமுனையின் குளிர்ந்த கா நதியின் குளிர்ந்த மற்றும் தெளிவான நீரை குடிக்க அனுமதித்தார். அந்த பசுக்கள வந்து குடிங்கன்னு சோர்வடைவதால் கோ அங்க இருக்கக்கூடிய சிறுவர்களும், கிருஷ்ணர், பலராமர் எல்லாருமே பசுக்கள், கிருஷ்ணர், பலராமர், கோப்பர்கள் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய குளிர்ந்த நீரை குடிக்கிறாங்க. ஸோ இத பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மித்த டைம் வந்து பசுக்கள மேய்க்கிறதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணார் கிருஷ்ணர். காலையில வந்து பெண்களுக்கு அந்த கோபியர்கள் வந்து திருமணம் ஆகாத கோபியர்கள குளிக்கிறத பார்த்தாரு. அதுக்கு பிறகு தன்னுடைய செய்ய பிருந்தாவன காட்டுக்கு போயிட்டாரு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 22வது அத்தியாயம் வந்து முடியுது. ஸோ நம்ம நாளைக்கு வந்து 23வது அத்தியாயம் பார்க்கலாம். வாஞ்சா கல்பத்தருப்யஷ கிருபா சிந்து பயம் பதிதானாம் பாவனேப்யோ वैष्णवेभ्यो नमो नमः अनंत कोटि वैष्णव वृंद की जय नमाचार्य हरिदास ठाकुर की जय जगत गुरु श्रीलपाद प्रभुपाद की जय निताय गौरव प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्ण टू एवरीवन।